வணக்கம். நான் என்னுடைய வீடியோஸோட ஆடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரீசெண்டாக நான் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டத்தை வாங்கியிருந்தேன். இன்னைக்கு அதோடைய அன்பாக்சிங் அண்ட் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் வாங்கியிருந்த பிராண்டோட நேம் டிஜிடெக், மாடல் நம்பர் DWM 101. இதோட ப்ரைஸ் அண்ட் பர்ச்சேஸ் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மாதிரி ஒரு பாக்ஸ் பேக்கிங்கில் தான் இந்த மைக்கு நமக்கு வருது. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது உள்ள இப்படி ஒரு பவுச் இருக்குது. இந்த பவுச் ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த மைக் எடுத்துகிட்டு போகிறோன்னும் போது ரொம்ப சேஃபாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதோட ஜிப் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பவுச்சை ஓப்பன் பண்ண உடனே நம்ம பார்க்குறது ஒரு ரிசீவர் அண்ட் 2 டிரான்ஸ்மீட்டர். இந்த 2 டிரான்ஸ்மீட்டர் தான் நம்மளுடைய 2 மைக்கு. ஏன் 2 மைக் கொடுத்துருக்காங்கன்னா 2 பேராக சேர்ந்து ஒரு வீடியோஸ் பண்ணும்போது ஆளுக்கு ஒரு மைக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த 2 மைக் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரிசீவரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரிசீவரில் பாட்டமில் உங்களுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க. மேலே வால்யூம் கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் அதோட ஒரு சைடில் சி டைப் போர்ட் இருக்குது. அண்ட் அது பக்கத்துலேயே ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்மீட்டர், மேலே ஒரு எண்டில் எக்கோ பட்டன், இன்னொரு எண்டில் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அண்ட் அதோட சைடில் சி டைப் போர்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2வது டிரான்ஸ்மீட்டர்லேயும் இதே ஆப்ஷன் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 5 டைப் ஆஃப் கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 4 கேபிள்ஸ் வந்து கனெக்டிங் கேபிள்ஸு. ஒரு வீடியோவை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த கேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனுன்னு மென்ஷன் பண்ண ஒரு டேக் போட்டிருப்பாங்க. இதோட ஒரு எண்டில் சி டைப் போர்ட் இருக்கும், இன்னொரு எண்டில் 3mm போர்ட் கொடுத்துருப்பாங்க. 2வது கேபிள், கேமராவில் வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 2வது கேபிளை யூஸ் பண்ணலாம். 2வது கேபிள்லேயும் உங்களுக்கு கேமரான்னு மென்ஷன் பண்ண ஒரு டேக் இருக்கும். இதில் ஒரு சைடில் சி டைப் போர்ட்டு, இன்னொரு சைடில் 3mm போர்ட்டு இருக்கும். 3வது கேபிள் 2 சைட்லேயுமே உங்களுக்கு சி டைப் போர்ட்டு தான் இருக்கும். 4வது கேபிள் ஐஃபோனுக்கான கேபிள். இதில் ஒரு சைடில் சி டைப் போர்ட்டு, இன்னொரு சைடில் ஃபோனுக்கான கனெக்டர் போர்ட்டு இருக்கும். 5வது சார்ஜிங் கேபிள். இதில் ஒரு சைடில் யூஎஸ்பி போர்ட் இருக்கும், இன்னொரு சைடில் 2 சி டைப்கான போர்ட் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 2 மைக்கை ஒரே டைமில் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். அடுத்தது ஹெட்ஃபோன்ஸ். இதில் உங்களுக்கு 2 ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஹெட்ஃபோன்ஸ் எதுக்காகன்னா ஒரு வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட ஆடியோ குவாலிட்டியை நம்ம லைவாகவே கரெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஹெட்ஃபோனை நீங்கள் மைக்கோட கனெக்ட் பண்ணுறது மூலயமா ஒரு வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்மளுடைய ஆடியோ குவாலிட்டியை நம்மளால் சரி பண்ணிக்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வின்மஃப். மறுபடியும் இதுவும் ரொம்ப ஒரு உபயோகமான பொருள் தான். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரொம்ப காற்று அதிகமாக இருக்கிற இடத்துல ஒரு வீடியோஸ் எடுக்கும்போது, இல்லை ட்ராவலிங்கில் ஒரு வீடியோஸ் எடுக்கும்போது நம்மளுடைய வாய்ஸை காற்றை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரு பண்ணி நம்மளோட வாய்ஸை மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 மைக்குன்றதால 2 வின்மஃப். இந்த பொருட்கள் எல்லாம் தான் நமக்கு இந்த பாக்ஸோட வருது. கடைசியாக நமக்கு இதோட ஒரு மேனுவல் புக் வருது. அண்ட் அது இல்லாமல் ஒரு ஆப் இன்ஸ்டலேஷன் அண்ட் யூசர் கைடு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இந்த பொருட்கள் எல்லாம் தான் இந்த பவுச்சுக்குள்ளே வருது. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு வீடியோஸை ஷூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரிசீவரோட பாட்டமில் இருக்கிற ஆன் ஆஃப் பட்டனை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ரிசீவர் ஆன் ஆகிடும். ஆன் ஆனவுடனே உங்களுக்கு ஒரு 3 லைட்டிங் இண்டிகேஷன் மேலே காமிக்கும். ஒன்று சார்ஜிங், நடுவில் லிங்க் இண்டிகேஷன், கடைசியில் மைக்கோட இண்டிகேஷன் இருக்கும். பட் இந்த நடுவில் இருக்கிற லிங்க் இண்டிகேஷன் வந்து தொடர்ந்து ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மீட்டர், அதாவது உங்களோட மைக்கு, இந்த மைக்கோட பாட்டமில் இருக்கிற ஆன் ஆஃப் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மைக் ஆன் ஆகிடும். மைக் ஆன் ஆன உடனே இந்த ரிசீவரில் இருக்கிற லிங்க் இண்டிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக
பிளிங்க் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடும். எதனாலனா இந்த ரிசீவர் வந்து இப்போ மைக்கோட கனெக்ட் ஆகிடுச்சின்னு, இப்போ இன்னொரு மைக்கையும் யூஸ் பண்ணுறீங்கன்னும் போது அந்த மைக்கையும் இந்த பாட்டமில் இருக்கிற ஆன் ஆஃப் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மைக்கும் இப்போ ரிசீவரோட கனெக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னும் போது நம்ம ஃபோனுக்கான கனெக்டர் கேபிளை எடுத்து ஒரு சைடில் இருக்கிற சி டைப் போர்ட்டை ரிசீவரோடையும் இன்னொரு சைடில் இருக்கிற 3mm போர்ட்டை ஃபோன்லேயும் நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ண உடனே இப்போது ஃபோன் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது டிரான்ஸ்மீட்டரில் நமக்கு பேக் சைடில் இந்த கிளிப் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளிப்பை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஷர்ட்டோட காலர் பிளேஸில் இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நாய்ஸான இடத்துல நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு அந்த நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான நாய்ஸ் ரிடக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கோட டாப்பில் இருக்கிற எக்கோ பட்டனை ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். எனேபிள் ஆகிடுச்சுன்றதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ரிசீவரில் இருக்கிற இந்த மைக் இண்டிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ளூ கலரில் மாறிடும். இந்த மைக்கில் நமக்கு ரெண்டாவதாக எக்கோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள் வாய்ஸை நீங்கள் எக்கோ மோடில் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னும் போது மைக்கோட டாப்பில் இருக்கிற எக்கோ பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எக்கோ மோடுக்கும் மாறிடும். ஸோ நீங்கள் எக்கோ மோடில் உங்களோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களோட வீடியோஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றத நிச்சயமாக இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸை ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.